நெல்லை மாஞ்சோலை வனப்பகுதியில் காட்டு யானைகள் சுற்றித் திரியும் வீடியோ வைரலாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகிய நம்பி, இந்த காட்டு யானை கட்டுப்படுத்த வனத்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மாஞ்சோலை, காக்காட்சி, நான்முக்கு, ஊற்றில், குதிரைவெட்டி உள்ளிட்ட தேயிலை தோட்டங்கள் அமைந்திருந்தன. இவை தேயிலை தோட்டங்களை ஆங்கிலேயர்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து 99 ஆண்டு குத்தகைக்கு எடுத்து தேயிலை தோட்டங்களாக திருத்தி நடத்தி வந்தனர். இதை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின் வந்த பகுதியை அந்த தேயிலை தோட்டங்களை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற நிறுவனமான வந்தது. நிலையில் நிலவரம்பு சட்டத்தின் கீழ் அந்த வனப்பகுதியை அரசு தனது ஆக்கி கொண்டது. அதையடுத்து அந்த வனப்பகுதியிலிருந்து அந்த தேயிலை தோட்டம் அதோடு அந்த அந்த வனப்பகுதியானது காப்பு காடாக அறிவிக்கப்பட்டது. காப்பு காடாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறை அந்த தேயிலை தோட்டங்களை காலி செய்து அந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தி, இதற்கு எதிராக தேயிலை தோட்ட நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து அந்த வழக்கானது அரசுக்கு சாதகமாக, அதாவது வனத்துறைக்கு சாதகமாக அமைந்ததை அடுத்து அந்த 2024ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பு தேயிலை தோட்ட நிர்வாகம் அந்த பகுதியிலிருந்து தனது நிறுவனத்தை காலி செய்து வெளியேறியது. மேலும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கு ஈட்டு தொகையை கொடுத்து அவர்களையும் கட்டாய விழிப்பு அல்லது இடமாற்றம் செய்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் சுமார் 3000 குடும்பத்திற்கு மேல் வசித்திருந்த நிலையில் இப்ப தற்போது ஒரு 50 முதல் 60 குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர். மேலும் அந்த தேயிலை தோட்டங்களானது பராமரிக்கப்படாமல் அப்படி விடப்பட்டதால் அடர்ந்து மரங்கள் பெருகி அடர்ந்த வனமாக மாறியுள்ளது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு அந்த அகத்திய மலை யானைகள் சரணாலயமாக கோதையாறு வனப்பகுதியை மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து அந்த பகுதியில் யானைகள் வாழ்வதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதோடு பிற இடங்களில் பிற மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகளில் பிடிக்கப்படும் யானைகளை இங்கே கொண்டு விட்டு வந்தனர். அதோட 3 யானைகள் விடப்பட்டது. இங்கு அரிக்கொம்பன், ராதாகிருஷ்ணன், புல்லட் உள்ளிட்ட யானைகள் இந்த பகுதியில் விடப்பட்டன. இதில் ராதாகிருஷ்ணன் என்ற யானை சுமார் 2 மாதங்களுக்கு முன்பாக அகால மரணம் அடைந்தது என்பதும் அனைவரும் அறிந்தது. இந்நிலையில் அந்த பகுதியில் யானைகள் இயல்பாக தங்கள் இடத்தை தேடி கூட்டமாக சுற்றி திரிந்து வருகின்றன. இதை அந்த பகுதி வழியாக பேருந்தில் சென்ற பயணிகள் அந்த கூட்டமாக உள்ள யானைகளை படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பியுள்ளனர். இந்த வீடியோ பரவலானது சமூக ஆர்வலர்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த தேயிலை தோட்டமாக அளிக்கப்பட்ட அடர்ந்த வனப்பகுதி மீண்டும் அடர்ந்த வனப்பகுதியாக உருவாக வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் ஒரு இதாக விருப்பமாக உள்ளது. எனவே அந்த பகுதியை காப்பு காடாக உரிய வகையில் மீண்டும் திருப்பி சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு அதை உருவாக்க வேண்டும் என்று சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் பிற மாநிலங்களில் உள்ளதை போன்று சூழல் சுற்றுலா என்ற திட்டத்தை உருவாக்கி பொதுமக்களுக்கு வனத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் அறியும் வகையில் பல திட்டங்களை கொண்டு அதன் மூலம் வனப்பகுதியை குறித்த அறிவை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி.